ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய அளவற்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை என் தேவனீர் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பேசுவீராக, ஒவ்வொருடைய பிள்ளைகளோடுமே ஆண்டவர் நீர் பேசுவீராக. ஜீவ வார்த்தை வெளிப்படுவதாக, ஜீவ மன்னா வெளிப்படுவதாக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தினாலே பலனடைவார்களாக, உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. நாம் ஆண்டவரே, சத்திய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே காணப்படுகிற எல்லா மன வேதனைகள், எல்லா உள்காயங்கள், எல்லா ஆண்டவரே சரீர வேதனைகள், எல்லா ஆத்மீக வேதனைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தினாலே பலனடையத்தக்கதாக, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுகமாயிருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, இந்த நாளின் வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. சத்தியம் வெளிப்படுவதாக, ஜீவ வார்த்தை வெளிப்படுவதாக. அது பலனை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு நான் கடந்த நாட்களிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாகவே தேவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான பயத்தில் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பயத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் என்று சொல்லி மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பயத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வேதனையில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர் என்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை படிப்பீர்களே ஆனால் வசனத்தினுடைய நடுப்பகுதி இப்படி சொல்லுகிறது, பயமானது அது வேதனை உள்ளது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பயம் வேதனை நிறைந்த ஒன்றாக காணப்படுவதாக சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடந்த நாளிலே யவீரனுடைய சம்பவத்தை வைத்து அந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதே சம்பவத்தில் அங்கே உள்ளே வருகிறதான இன்னொரு சம்பவத்தை குறித்து 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிற வார்த்தையை வைத்து நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் பயந்து கொண்டு வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களுடைய பயத்தில் இருந்து, உங்களுடைய வேதனையில் இருந்து என் தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லா வேதனைகளையும் இன்றைக்கு என் தேவன் நீக்கி போடுவதற்கு என் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்பதாய் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சுகமாயிருக்க விரும்புகிறார், வேதனை நீங்கி சுகமாயிருக்க விரும்புகிறார். மனிதனுடைய உள்ளத்திலே வேதனை ஏற்படுகிறது, மனதிலே வேதனை ஏற்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மனதிலே அநேக காரியங்கள் குறைவு நிமித்தமாக, இழப்பின் நிமித்தமாக, வாழ்க்கையிலே வருகிற நஷ்டங்களின் நிமித்தமாக, தொல்லைகளின் நிமித்தமாக இன்னும் அநேக காரியங்கள் மனதிலே ஒரு மனிதனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது. மனக்காயங்கள், மனதிலே வேதனைகள் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலும் கூட வேதனைகள் ஏற்படுகிறது. அந்த மனிதன் அதிகமாய் உழைக்கும் பொழுது, அதிகமாய் கண்விழித்து இருக்கும் பொழுது, சரீரத்திலே வியாதி தாக்கும் பொழுது மனிதனுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே சரீரத்திலே வேதனை உண்டாகிறது, ஒரு மனிதனுடைய ஆத்துமாவிலே வேதனை உண்டாகிறது. அந்த மனிதன் தன்னுடைய பாவ சிந்தனையிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே, இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து வெற்றி பெற முடியவில்லையே, இந்த குறிப்பிட்ட பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, இந்த பாவ கிரியைகள் என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் நிமித்தமாய் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி மனிதன் வேதனை படுகிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஜெபம் பண்ணுகிறேன், இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லையே,
அந்த ஆத்மா மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி ஆத்மாவிலே வேதனை உண்டாகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய மனதிலே வேதனை உண்டாகிறது, இருதயத்திலே வேதனை உண்டாகிறது, ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே வேதனை உண்டாகிறது, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வேதனை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை காணப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதத்திலே மோசே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 90வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து படிப்பீர்களே ஆனால் 90ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் வெகுடியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் வருத்தம் நிறைந்தது, எல்லாம் சஞ்சலம் நிறைந்தது, எல்லாம் வருத்தமும் வேதனையும் நிறைந்தது என்பதாய் அன்றைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை பார்ப்பீர்களே ஆனால் யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் அவன் சஞ்சலம் மிகுந்தவனுமாயிருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் அதே யோபுவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே அதாவது வேதனை என்பது அது பூமியில் இருந்து அது முளைப்பது இல்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறது இல்லை என்று 6வது வசனம் சொல்லுகிறது. தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறதும் இல்லை என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே அவன் பிறந்திருக்கிறான் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதனை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறான் என்பதாக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதுதான் அன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்த ஒரு காரியம். ஆனால் அற்புதமாய் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, மகளே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. மனதில் வேதனை காணப்படலாம், சரீரத்திலே வேதனை காணப்படலாம், உங்கள் ஆத்மாவிலே வேதனை காணப்படலாம். எந்த ஒரு காரியமானாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேதனையில் இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். மன காயங்களை இன்றைக்கு ஆண்டவர் ஆற்றப் போகிறார். சரீர பலவீனங்களை இன்றைக்கு மாற்ற போகிறார். சரீரத்திலே காணப்படுகிற வியாதியை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை தொட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வேதனை நீங்கி சுகமாய் இருக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வேதனை மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எப்படி இந்த வேதனை வந்தது. நீங்கள் சத்திய வேதகமத்தை பார்ப்பீர்களே ஆனால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை பார்ப்பீர்களே ஆனால், அங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் மனிதனை பார்த்து, ஆண்டவர் மனுஷியை பார்த்து, ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும் பொழுதுதான் முதலாவதாக இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதனை பார்த்தவர் சொன்ன வார்த்தை, மனிதன் கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செய்த பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது, ஆண்டவர் மனிதனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் என்பதாய் அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து படிப்பீர்களே ஆனால் அங்கே 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வேதனையை உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே நீ பிள்ளை பெறுவாய் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் என்பதாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த தேவன் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னாரோ அதே தேவன் அன்றைக்கு ஆதியிலே மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், வருத்தத்தோடே நீ பலனை புசிப்பாய் என்பதாய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வருத்தமும் வேதனையும் எங்கே உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் ஏதேனில் இருந்து அங்கே வெளிவருகிறது. கடந்த வாரத்திலே நான் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொன்னேன், பயம் எங்கே உற்பத்தியானது? அதுவும் ஏதேனில் இருந்துதான் அந்த பயம் உண்டாக்கப்படுகிறது. ஆதி மனிதன் எதை குறித்தும் பயப்படவில்லை, ஒரு மிருகத்தை குறித்து பயப்படவில்லை, ஒரு சூழ்நிலைகளை குறித்து பயப்படவில்லை. பயமில்லாத ஒரு மனிதனை தான் தேவன் படைத்திருந்தார். ஆனால் பாவம் செய்த பொழுது
பொழுது அவன் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் வருகிறார். தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாதபடி, தேவ வார்த்தையை கேட்க முடியாதபடி அவன் பயந்து ஒளிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் ஆண்டவர் இப்பொழுது அவனை பார்த்தவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையை பெருக பண்ணுவே, நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வேதனையும் வருத்தமும் அங்கே உற்பத்தியாக்கப்பட்ட இடம் ஏதேன் தோட்டம் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்திலே வேதனை உற்பத்தியாகி இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்து வருத்தம் வெளியே வந்திருக்கிறது என்பதாய் நாம் இங்கே கண்டுகொள்ளுகிறோம். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தின் நிமித்தமாய் இவைகள் வெளியே வந்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாத பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகும் பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாகிறது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் உண்டாகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற அற்புதமான வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். மகளே, உன் வேதனை நீங்கி, மகனே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களினால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு எனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவள் வருத்தப்படுகிறாள். அவள் வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறாள். வேதனையும் வருத்தமும் இவளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எப்படி அந்த வேதனையை சுகமாக்கினார்? இதற்காக அவள் செய்த காரியங்கள் என்ன? அதிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அதற்கு முன்னதாக வேதத்திலிருந்து சில வசனங்கள், இதன் நிமித்தமாய் வேதனை வருகிறது என்பதற்கான சில வேத வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பித்து அதன் பின்பு நான் இன்னுமாக ஆழமாக இந்த வசனத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது யாருக்கு வேதனை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம், அங்கே நீங்கள் 29வது வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் ரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், அது முடிவிலே விரியனை போல பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் வாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை என்று சொல்லுவாய். நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இத்தனை காரியங்கள் நடந்த பின்பும் இன்னும் அதை தேடுவேன், இன்னும் அதை நாடுவேன் என்பாய் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? வேதம் சொல்லுகிறது யாருக்கு வேதனை? மதுபானத்தை நாடி தேடுகிறவனுக்கு. அதிலே பழக்கப்பட்ட ஒரு மனிதனை பாருங்கள், அந்த குடும்பத்தில் வேதனை உண்டாகிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மனதிலே பாதிப்பு ஏற்படுகிறது, மனதில் வேதனை ஏற்படுகிறது, மனம் பாதிக்கப்படுகிறது, சரீரம் பாதிக்கப்படுகிறது, உள் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது, அவருடைய அந்தஸ்து பாதிக்கப்படுகிறது, அவருடைய கௌரவம் பாதிக்கப்படுகிறது, அவருடைய குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதியற்ற மனிதனாக அந்த மனிதன் மெல்ல மெல்ல மாறி போகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரத்திலே பாதிப்புகள் ஏற்படுகிறது, ஒரு குடி பழக்கத்தின் நிமித்தமாய் அந்த மனிதன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை பாதிப்புகளை நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக பாதிப்புகள் மாத்திரமல்ல, அவருடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதை பார்க்கிறோம். அவன் அதை தொடர்ந்து அடுத்த பழைய இன்னும் இன்னுமாக பாவத்துக்குள்ளே நுழைகிறது. அது விபச்சார பாவத்துக்குள்ளே, அது வேசித்தன பாவத்துக்குள்ளே, அது சண்டையை உண்டாக்கக்கூடியதாக, அது அநேக ஆக்சிடென்ட்களை உருவாக்கக்கூடியதாக. கடந்த இந்த கொரோனா பிரச்சனை நிமித்தமாக உலகம் முழுவதும், இந்தியா தேசம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு மனிதர் சொன்ன ஒரு காரியம், அவர் சொல்லுகிறார், இந்த மதுக்கடையை தயவு செய்து நீ திறக்காதீங்க, அதுக்கு அடிமையா இருந்தேன், அது என் வாழ்க்கையில நான் அடிமைப்படுத்தி என்ன அந்த பாவத்தை செய்யும்படி செய்து என் குடும்பத்தினுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போனேன், ஆரோக்கியத்தை இழந்து போனேன். இப்ப நல்லா சாப்பிடுறேன், இப்ப நல்லா திருப்தியா இருக்கிறேன், தயவு செய்து அந்த கடையை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்ன ஒரு காரியம் அந்த வாட்ஸ்அப்ல செய்தியாக வந்தது. பிரியமானவர்களே, ஆனா பாருங்க, கவர்மெண்ட் அதை எவ்வளவுதான் இருந்தாலும் கொஞ்ச காலம் தான், எதை திறக்கிறோமோ இல்லையோ முதல்ல மதுக்கடையை திறந்ததை நாம் பார்க்கிறோம்.
மனிதனுடைய வாழ்க்கையில இந்த நிமித்தமா எத்தனை பாதிப்புகள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. அரசாங்கம் இதை அறிந்திராதபடிக்கு காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிமித்தமாய் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வேதனை குடும்பத்தில் உண்டாகிறது. வருமானம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. 500 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய்க்கு அவன் குடித்து மீறி 300 ரூபாயை கொண்டு வந்து வீட்டிலே அங்கே உள்ள காரியங்கள் பற்றாக்குறையிலே எத்தனை பயங்கரமான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, மதுபான வேதனை உண்டாக்குகிறது என்பதாய் இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை பார்ப்பீர்களே ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 16 நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் நான் உச்சரிக்கவும் மாட்டேன். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகுகிறது. வேதனை பெருகுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே அவன் கண்கூடாய் கண்டவன். எத்தனையோ முறை தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் அவர்களை பழுகி பெருகும்படியான அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தினார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வர ஆரம்பித்தது? வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் போஷித்து வந்த பொழுது, கானான் பக்கத்திலே நெருங்கி இருக்கிற சூழ்நிலையிலே, கானான் கை கட்டுகிற தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே அவர்கள் பொற்கன்று குட்டியை உண்டாக்கினார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இதுதான் எங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வம் என்று உண்டாக்கினார்கள். பிரச்சனை அங்கே இருந்து ஆரம்பித்தது. அவர்கள் யெகோவா தேவனை முழுவதுமாக நம்பாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்த பொழுது வனாந்தர வாழ்க்கையினுடைய அந்த காலகட்டங்கள் நீட்டிக்கப்படுகிறது. அவர்கள் முறுமுறுக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் பின்னாட்களிலே கானானுக்கு வந்த பின்பும் அநேக முறை அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். கானானின் ராஜா யாபீனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், பெலிஸ்தியருக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், மீதியானியர்கள் அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இதற்கு இந்த அடிமைத்தனம் ஏன், இந்த வேதனை ஏன், இந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியான கதறும்படியான காரியங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றினபடியினால் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய அந்த சரித்திரத்தை பிடிப்போமையானால் அங்கே நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ராஜாக்கள் ஆட்சி காலத்திலும் பாருங்கள், எத்தனை முறை பாகால் வழிபாடுகள், அதனால் எத்தனை நஷ்டங்கள், எத்தனை வறட்சிகளை அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, கடைசியாக இந்த சூழ்நிலையினால் அங்கே தேவாலயமே தீட்டுப்பட்டு போனபடியினால் ஆண்டவர் அவர்களை அந்நியருடைய கைகளிலே விற்று போடும்படியான சூழ்நிலை. யூதர்கள் அங்கே பாபிலோனியர்களுக்கு அடிமையாக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சமாரியர்கள் அங்கே அவர்கள் அசீரியர்களுக்கு அடிமையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் வேதனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த வேதனை? அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்பதால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நிமித்தமாய் அவர்கள் வேதனை அனுபவித்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது, அவரே நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடமாய் வைத்து நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், தேவ நன்மையை சுதந்தரிப்பீர்கள். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்னும் வேதத்திலே பாருங்கள், தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை பார்ப்பீர்களே ஆனால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களே ஆனால் 10வது வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குட்டி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளினாலே, ஒரு வேதனை அல்ல, அநேக வேதனைகளினாலே பண ஆசையானது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் அது வேறாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன் நிமித்தமாய் வேதனை, அதன் நிமித்தமாய் வேதனை, அதன் நிமித்தமாய் பாடுகள், குறுக்கு வழியிலே சம்பாதிக்க நினைக்கும் பொழுது, அந்நிய வழியிலே சம்பாதிக்க நினைக்கும் பொழுது, தவறான வழியிலே பொருளீட்ட நினைக்கும் பொழுது அதன் நிமித்தமாய் வருகிற வேதனைகள் எத்தனையானது. இன்றைக்கு மனிதன் சம்பாதித்து விடுகிறான், எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் மனிதனை ஏமாற்றி அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவருடைய உடைமைகளை அபகரிக்கலாம்
சேகரித்து எப்படியோ வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்று சொல்லி பணத்தை சம்பாதிப்பதை மாத்திரமே குறிக்கோளாய் கொண்டு சம்பாதிக்கிறவர்கள் அதை நிமித்தமாய் மற்றவர்களுடைய சாபத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறதை அறிந்து கொள்ளுகிறோம். பின் நாட்களில் ஒரு தலைமுறை கடந்து போகுது, 2 தலைமுறை கடந்து போகுது, அதன் பின்பற்ற பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எத்தனை குடும்பங்கள் அப்படி சபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெற்றோர் ஒருவேளை எங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தை சேகரிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கூடவே சாபத்தையும் சேகரிக்கிறார்கள் என்பதை அறியாமல் போய்விடுகிறார்கள். இது நிமித்தமாக எத்தனை வேதனை, பிள்ளைகள் வாழ்க்கையில வேதனை படுவதை பெற்றோரே பார்க்கும்படியான சூழ்நிலை வருகிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில ஏன் வேதனை? பண ஆசை வேதனையை கொண்டு வருகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். அதனோட அவர் வேதனையை கூட்டுவது இல்லை. வேதனை கூட்டாத, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பண ஆசை இல்லாது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் வேதனை இல்லாத, வருத்தம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத ஆசீர்வாதத்தை கட்ட நமக்கு வைத்திருக்கிறதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பண ஆசை ஒரு மனிதனை வேதனைக்குள்ளாக்குகிறது. அந்நிய தேவர்களை பின்பற்றும் பொழுது அங்கே வேதனை உண்டாகிறது. மாத்திரமல்ல, நாம் வாசித்த அந்த வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம் மதுபானத்தை நாடி செல்லும் பொழுது, ஒரு மனிதன் தீய வழியை நாடி செல்லும் பொழுது அங்கே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை பெருகுகிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. மதுபானத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. ஆகவே தான் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்பீர்களே ஆனால், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மதுபானம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. ஆகவே தான் சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அதுபோலவே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருப்பது போலவே மதுபானத்தை நாடி செல்லுகிறவனும் அது பாவம் துன்மார்க்க பாவமாய் காணப்படுகிறபடியால் துன்மார்க்கனுக்குரிய வேதனை அனுபவிக்கும்படியான சூழ்நிலை வருகிறது. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மதுபானம், ஒரு இச்சையினால் அவன் குடிக்கிற ஒரு காரியம், தன்னுடைய சரீரத்திற்காக, அவன் சரீரத்தின் சுகத்துக்காக குடிக்கிற ஒரு காரியம் எத்தனை வேதனைக்குள்ளாக மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில வேதனையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற, அவருடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, மகனே மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், அங்கே ஒரு பெண்மணி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஐயா, என் மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள், அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பிசாசின் பெண்ணின் கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வரும் பொழுது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்கள் 15ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22வது வசனத்தை படிப்பீர்களே ஆனால், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் இயேசுவை கூப்பிட்டாள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. பிசாசினால் வேதனை உண்டாகிறது. மந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள், ஏவல்கள், இது நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, இந்த மந்திரத்திலிருந்து, இந்த ஏவலிருந்து, இந்த சூனியத்திலிருந்து யார் எங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லி கலங்குகிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதில் சிக்கி தவித்தவர்கள் வெளியே வர முடியாதபடி தவிக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிரச்சனையானாலும் யாக்கோபுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்ல. ஒரு மனுஷன் வந்தா, அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணி பார்த்தா, ஒரு மந்திரவாதி வருகிறான், அவன் பெரிய பவர்ஃபுல் மந்திரவாதி, அவன் பெயர் பிழையாம் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் வேற ஏதோ ஒரு இடத்திலிருந்து வரவழைக்கப்படுகிறான். இவன் தேவனை சார்ந்தவன் அல்ல, இவன் தேவ பிள்ளைகளை சார்ந்தவன் அல்ல. ஆனால் தேவ பிள்ளைகளை சமைப்பதற்காக இந்த மந்திரவாதி அழைக்கப்படுகிறான். ஆனால் அந்த மந்திரவாதி மந்திரம் பண்ணி 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 பார்க்கிறான், அவன் குறி சொல்லி சொல்லி பார்க்கிறான். கடைசியாக அவன் சொல்லுகிறான், அவன் நித்தம் பார்த்து நிமித்தம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து என்னென்னமோ பார்த்து கடைசியாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் சொல்ல அவன் நினைத்த வார்த்தைகளை ஒன்று சொல்ல முடியாதபடி கடைசியாய் அவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு, பலவாறு அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு, யாக்கோபுக்கு விரோதமா நான் மந்திரம் பண்ணி பண்ணி பார்க்கிறேன், ஆனா மந்திரமே இல்ல. இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லி சொல்லி பார்க்கிறேன், ஆனா குறி சொல்லுதலே இல்ல. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லுதல் இல்லை என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமா மந்திரமே கிடையாது. ஓ, யாக்கோபுக்கு
யாக்கோபுக்கு விரோதமா மந்திரமே கிடையாது. உலகத்துல மந்திரம் இருக்கலாம், அதனால மற்றவர்கள் பாதிக்கப்படலாம், அதனால மற்றவர்கள் வேதனை அனுபவிக்கலாம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அது வேதனை உண்டாக்காது. காரணம் யாக்கோபுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிற ஆண்டவர் எல்லா வேதனையிலிருந்து, அது எந்த வேதனையா இருக்கட்டும், அது ஒருவேளை பிசாசின் வேதனையா இருக்கட்டும், அது ஒருவேளை சரீர வேதனையா இருக்கட்டும், அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தவறு நிமித்தமாய் வந்த காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமானாலும் இன்னைக்கு நீங்கள் தேவனை தேடி வரும் பொழுது, தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் பொழுது, இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்து, மகனே மகளே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்ல போகிறார். ஆம் பிரியமானவர்களே, அது ஒருவேளை வியாதியின் வேதனையா இருக்கலாம். ஒரு முறை ஒரு தகப்பன் இயேசுவை தேடி வந்தான். ஐயா இயேசுவே, என் பிள்ளை என் மகன் சந்திர ரோகி வியாதியினால் அவன் கொடிய வேதனைப்படுகிறான் ஐயா. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சந்திர ரோகி வியாதியினாலே அவன் கொடிய வேதனைப்படுகிறான். ஆண்டவரே, என் பையனுக்கு ஏதாவது செய்யும் ஐயா, ஏதாவது செய்யக்கூடுமானால் ஆண்டவரே செய்யும். ஆண்டவரே, ஒரு மகள் வருக, ஒரு பெண் வருகிறாள், அவள் கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு இறங்க வேண்டும், அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு முறை ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமீர் வாதத்தினால் அவன் கொடிய வேதனைப்படுகிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கொடிய வேதனைப்படுகிறார்கள். ஒரு எஜமானுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வந்து சொல்லுகிறான். ஒரு தகப்பன் தன் மகனுக்காக, ஒரு தாய் தன் மகனுக்காக, ஐயா என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள், என் வேலைக்காரன் வேதனைப்படுகிறான், திமீர் வாதத்தினால் வேதனைப்படுகிறான், சந்திர ரோகியினால் வேதனைப்படுகிறான், பிசாசினால் வேதனைப்படுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்த்து அற்புதமாய் சுகமாக்கி அனுப்பினதை பார்க்கிறோம். நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. மகளே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. எத்தனை அருமையாய் அவர்களுடைய காரியங்களை தேவன் ஜெயமாய் மாற பண்ணினார். இந்த வேதனைகளை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். இந்த ஒரு அற்புதமான வார்த்தை, மகனே மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான திருச்சபையே, இதை என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வேதனை மாறப் போகிறது. மனதில் வேதனை இருக்குது, வேதனையோடு இருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்க மன வேதனையை தேவன் மாற்றப் போகிறார். சரீர பலவீனங்களை தேவன் மாற்றப் போகிறார். எல்லா பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்பட போகிறது. தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து நம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்பி உங்களை கொண்டு கட்ட பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மகனே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு அந்த வேதனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே ஒரு வல்லமை உங்களுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமைகளை தொட்டுக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. அந்த வேதனை அந்த இடத்துல இல்லாமல் போகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வேதனை இன்றைக்கு நீங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இது நடக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமைகளை தொடுகிறது. ஆண்டவர் ஒரு பெண்மணியை பார்த்து சொன்ன வார்த்தை, அவள் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எத்தனை பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே. அவளுடைய பெயர் என்ன நமக்கு தெரியாது, ஆனால் அவளுடைய பெயரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய வியாதியே அவளுக்கு பெயராய் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் அது எத்தனை பயங்கரமான வியாதி என்பதை நீங்கள் பாருங்க பிரியமானவர்களே. அந்த வியாதியினால் பல வருடங்கள் கஷ்டப்பட்டபடியினால் அவளுக்கு அப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்பதாய் அவளுடைய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குருடனை பார்த்து கூட வேதம் சொல்லுகிறது, பர்திமேயு என்கிற ஒரு குருடன், அவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. எத்தனையோ பெண்மணிகள் இயேசுவை தேடி வந்தாங்க பிரியமானவர்களே. ஆனா அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ஒருவேளை பேர் இல்லைன்னா கூட நிறைய பேர் இருக்குது. மரியாள், மகதலேனா மரியாள், மார்த்தாள் மரியாள், அப்படி நிறைய பேர் இருக்குது. வேதத்தில் எத்தனையோ பெண்மணிகளை குறித்து வேதத்தில் பேர் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் நாட்களிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சில பெண்மணிகளுக்கு ஒருவேளை அவங்களுக்கு பேரை பற்றி சொல்லலைனாலும் அவங்க ஊரையாவது இயேசுவின் நாட்களிலே சொன்னதை பார்க்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு சமாரிய நாட்டை சேர்ந்தவர். ஆகவே சமாரிய ஸ்திரீ, ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் கானானை சேர்ந்தவர். ஆகவே அவள் கானானிய ஸ்திரீ. மகதலேனா மரியாள், மகதலேனா ஊரை சேர்ந்தவர். மகதலேனா மரியாள் நாயின் ஒரு விதவை, அவள் நாயின் ஊரை சேர்ந்தவர். ஆகவே நாயின் ஒரு விதவை என்று சீரோபேனிக்கியா ஸ்திரீ. இப்படியாக அவர்களுடைய ஊர் பேரை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய பெயர் கூப்பிடப்பட்டிருக்கு. அவங்க பேரை கூப்பிடும் ஒருவேளை பேர் இல்லைன்னா அவங்க ஊர் பேரையாவது சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா
இவளுக்கு அப்படி அல்ல. இவருடைய காரியத்தை வேதம் சொல்லும் பொழுது, அவளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை வேதனை நிறைந்தவள், அத்தனை வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு மகள், அவள் சரீரம் ஒடுங்கி போய் காணப்பட வேண்டும், ஒடுங்கி போய் காணப்படுகிறது. அவள் இயேசுவை கேள்விப்படுகிறாள். இயேசுவை கேள்விப்பட்டு, எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேதனை நீங்க வேண்டும், என்னுடைய வருத்தம் நீங்க வேண்டும், என்னுடைய சஞ்சலம் நீங்க வேண்டும், அவள் முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். இவள் இயேசுவை கேள்விப்படுகிறாள். இயேசு அற்புதம் செய்கிறாராமே, இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறாராமே, இயேசுவை தேடி போனால் எத்தனை பயங்கரமான வியாதி ஆனாலும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறாதாமே என்று சொல்லி அவள் இயேசுவை கேள்விப்படுகிறாள். இயேசுவை மற்றவர்கள் கேள்விப்படும்படி பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் இயேசுவை கேள்விப்படுவார்கள்? நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி ஜனங்கள் அறிவித்திருந்தபடியால் இவள் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறாள். இயேசு நல்ல தெய்வம், இயேசு சுகமாக்குகிறவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு இவள் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கிற பாருங்க. இவள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு வார்த்தை. அதுதான் விசுவாச வார்த்தை பாருங்க. அவ என்ன சொல்லுகிறார்? நான் சொஸ்தமாவேன். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சொஸ்தமாவேன் என்று அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அற்புதமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க வேதத்தை படிப்பீர்களே ஆனால் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மார்க் 5ஆம் அதிகாரம். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் சொஸ்தமாவேன், நான் சுகமாவேன் என்று அவள் தனக்குள்ளே தீர்மானிக்கிறாள். அவளுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. இந்த வியாதியை வெளியே சொல்ல முடியாது, இயேசுவின் இடத்திலே போய் சொல்ல முடியாது. ஒருவேளை குருடன் என்று சொன்னால் இயேசுவின் இடத்திலே, ஆண்டவரே நான் குருடனாய் இருக்கிறேன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கலாம். திமிர்வாதக்காரன் கேட்கலாம், வியாதி உள்ளவர்கள் கேட்கலாம், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே அவர்கள் அழைத்து செல்லப்படலாம். அவருடைய வியாதி இயேசுவுக்கு முன்பாக அங்கே அறிக்கை செய்யப்படலாம். அந்த காரியத்தை இயேசுவிடத்திலே சொல்லும் பொழுது இயேசு அவர்களை சுகமாக்குகிற எத்தனையோ சம்பவங்கள் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா இந்த பெண்மனுடைய வியாதி அப்படிப்பட்டது அல்ல. அது வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி அவளை பிடித்து வைத்திருக்கிறது. இது தீட்டானது. இவளோடு கூட யாரும் பேச விரும்ப மாட்டார்கள். அவருடைய குடும்பத்தாரே இவளோடு உட்கார்ந்து சாப்பிட விரும்ப மாட்டார்கள், இவளோடு உட்கார்ந்து பேச விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரியாய், இவள் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாய், இவள் வாழ்க்கையிலே வெந்து 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 கூனி குறுகி வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. சொஸ்தமாவே, சொஸ்தமாவே. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே. நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில சில வேளைகளினுடைய வார்த்தைகளை பார்ப்போமேயானால் அவிசுவாசமான வார்த்தைகள். இது நடக்காது. நான் முதல்ல நினைச்சேன், இது போன்ற வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் நீங்க பேசாதீங்க பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதால் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற வார்த்தை கவனமானது. இவள் சொல்லுகிற வார்த்தை ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிற பாருங்க. நான் சொஸ்தமாவேன், நான் விடுதலையாவேன், நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அவருடைய வார்த்தை என்னை குணமாக்க போகிறது, அவருடைய வார்த்தை என்னை தொட போகிறது, அவருடைய வார்த்தை எனக்கு அற்புதம் செய்ய போகிறது, அவருடைய வார்த்தை என்னை ஆறுதல் அளிக்க போகிறது, அவருடைய வார்த்தை என்னை பெருக பண்ண போகிறது, அவருடைய வார்த்தையினால் நான் நன்மை பெற போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க தேவனின் ஜெபத்தை கேட்க போகிறார், நான் வேதத்தை தியானிக்க போகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே. இந்த வேத வசனத்தின்படி நடக்க போகிறேன், இந்த கட்டளையின்படி நான் நடக்க போகிறேன். ஆகவே தேவன் இந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளை நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளிலே நடக்க போகிறேன். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாக்கியம் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நான் செய்ய போறது எல்லாம் வாக்கிய போகுது. ஏன்னா இரவு பகலும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையில தியானமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் செய்ய போறது எல்லாம் வாக்கிய போகுது. இனி நான் செய்ய போறது எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகணும் பிரியமானவர்களே. வேதத்தை படிக்க படிக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வர உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற
தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை குணமாக்குகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவனின் தேவை எதுவானாலும் அதை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள உண்டாகணும். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசம் அவள் தீர்மானத்தை எடுக்க வைக்குது. நான் சொஸ்தமாவேன், நான் சொஸ்தமாவேன், நான் குணமாவேன், நான் சுகமடைய போகிறேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் சுகமடைய போகிறேன், இன்றைக்கு நான் சுகமடைய போகிறேன், வஸ்திரத்தை தொட்டுவிட்டால் எனக்கு சுகம் கிடைத்து விடும். அவள் இயேசுவை தேடி வருகிறார். இயேசுவை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். அநேக தடைகள் தான் முன்னே பின்னே அநேக ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் வீடு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இப்ப மாதிரி 90 feet 100 feet ரோடெல்லாம் இருந்திருக்காது. ஒரு 10 அடி 15 அடி ரோடாட்டா இருந்திருக்கும். ஒரு சின்ன ரோடாட்டா இருந்திருக்கும். 500-1000 பேர் இயேசுவை சுற்றி கண்டிப்பா பயந்திருப்பாங்க. முன்னாடி பின்னாடி 12 சீசர்கள் இருக்கிறாங்க. இது போக இன்னும் அநேகர் இயேசுவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு 500-1000 பேர் இயேசுவோடு கூட சேர்ந்து போய் கொண்டிருந்திருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவள் இயேசுவை தொடர்ந்து முந்தி அடித்துக் கொண்டு போகிறாள். இயேசுவின் பின்னே போய் கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்க வேண்டுமா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? இயேசுவின் பின்னே போக பழகுங்கள். இயேசுவின் பின்பற்றி செல்ல பழகுங்கள். இயேசுவோடு கூட நடந்து செல்ல வேண்டும். அவரோடு கூட நடந்து செல்ல வேண்டும். அவர் போகிற இடங்களில் அவரோடு கூட நாமும் போக வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். அற்புதங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. இயேசுவின் பின்னே வாருங்கள். இயேசுவின் பின்னே வரும் பொழுது, நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இவள் இயேசுவின் பின்னே போய் கொண்டிருக்கிறாள். அதற்கு அநேக தடைகள் வருகிறது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையினுடைய கௌரவம் அவளை தடுத்திருக்க முடியும். இன்னும் அநேகர் கூட்டத்திற்கு நடுவில் அநேகர் இருக்கிறபடியினால் அவள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி தடைகள் காணப்படுகிறது. ஆனால் சுகமாக வேண்டும் என்று விருப்பம் இருக்கும் பொழுது, சுகமாக வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கும் பொழுது, எல்லா தடைகளையும் அதை நீக்கி போட்டு பிரியமானவர்களே, அந்த தடைகளை நீக்கி முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தை விளக்குகிறார். அந்த கூட்டத்தை விளக்கி அவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை அவளுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒரு வல்லமை அவள் சரீரத்துக்குள்ள இறங்கி வருகிறது. அந்த வல்லமையினாலே அவள் சரீர பலவீனங்கள் மாறுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். இயேசு கிட்ட பெர்மிஷன் கேட்கல. அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்கல. மத்தேயு நீங்க 14ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை பாப்பீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, 35-36 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவரே உம்மை தொட வேண்டும், உம்முடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் உத்தரவு கேட்டார்கள். தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க கேட்டாங்க, பெர்மிஷன் கேட்டாங்க. உம்மை தொடர்ந்து நிறைய பேர் இருக்கிற வியாதிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரையும் நீ ஜோமாக்க முடியும், எல்லாருக்கும் நீ ஜோமணி அனுப்ப முடியாது. நாங்க உம்மை டச் பண்ணிட்டு போறோம். தொட்டவுடன் அவர்கள் சுகமடைந்தார்கள். இது நீங்க மத்தேயு 14 பார்க்க முடியும். ஆனா இவ பெர்மிஷன் கேட்கல. இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்படி பெர்மிஷன் கேட்கல. அவளே விசுவாசித்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் உடனே இயேசுவிடத்தில் வல்லமை வெளிப்பட்டது. வல்லமை வெளிப்பட்ட உடனே அவள் சுகமடைந்தாள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உடனே இயேசு அங்க நிற்கிறார் பாருங்க. இயேசு அங்க நிற்கிறார் பாருங்க. இயேசு அங்க நின்னு அவர் விசாரிக்கிறார். ஒரு எத்தனை அவசரமா ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறவர். ஒரு சின்ன பிள்ளை 12 வயசு நிரம்பின ஒரு பிள்ளை, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளை, வேக வேகமா போகணும். ஏன்னா அது மரணத்தோடு போராடி கொண்டிருக்குது. ஆனா அவருக்கு பாருங்க, அவருக்கு நின்று நிதானமா பேசுறாரு. அவர்கிட்ட அவர் காரியத்தை கேட்கறது, என்ன யாரும் தொட்டுட்டாங்க. உடனே பேதுரு சீசர்லாம் சொல்றாங்க, எப்படி ஆண்டவரே சொல்லல, இத்தனை ஜனங்கள் நம்ம தொட்டுக்கிட்டு தானே வருகிறோம், மெடிச்சுக்கிட்டு தானே வந்துட்டு இருக்கோம், முன்னாடி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம், எத்தனை பேர் நம்ம தொடுகிறோம் ஆண்டவரே, எப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? இல்ல, என்ன பிரத்யட்சமா யாரோ என்ன தொட்டிருக்கிறாங்க, என் சரீரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. உடனே பாருங்க வேதம் சொல்லுகிறது, அவள் பயந்தால், அவள் நடுங்கினாள், இயேசுவின் முன்பே வந்து அவள் விழுந்தாள் என்பதால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவள் பயந்து நடுங்கினதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவள் பயந்தாள், அவள் நடுங்கினாள், அவள் இயேசுவை தேடி மீண்டும் ஓடி வருகிறாள். அந்த இடத்துல இல்ல, இப்ப கொஞ்சம் நவுண்டு போயிட்டா, சுகத்தை பெற்றுட்டு அவள் போயிட்டா. அப்போ அந்த தேடி பார்க்கிறார், ஆண்டவர் தேடி பார்க்கிறார், யார் என்ன தொட்டது, என்ன தொட்டு வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்லும் பொழுது அவள் இயேசுவை தேடி மீண்டும் வருகிறாள். இயேசுவின் சமூகத்தை தேடி வருகிறாள். பயத்தோடு வருகிறாள், நடுக்கத்தோடு வருகிறாள். ஏன் எதுக்குமா என்ன தொட்டான் அவர் கேட்டுவாரோ? என இது தீட்டு வியாதி, இது ஒரு குஷ்டரோக வியாதிக்கு சமானமானது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி. இவள் தீட்டு உள்ளவள், இவள் அசுத்தம் உள்ளவள், யாரும் இவளை தொடக்கூடாது. ஆகவே இயேசுவை திட்டி விடுவாரோ, இயேசு மேல கோபப்படுவாரோ, என்னை எப்படி தொடலான்னு சொல்லி கேட்பாரோ. ஏன்னா இந்த உலகத்துல அவள் பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க, அவளோட யாருமே பேச மாட்டாங்க, அவ கூட உட்கார்ந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட வியாதி உள்ள ஒரு பெண்மணியாய் காணப்படுகிறார். ஆகவே அவள் பயப்படுகிறாள், ஐயோ இயேசு என்னை கண்டுபிடிச்சிட்டார்
சொல்றாரு, இயேசு என்னை திட்டுவார், இயேசு மேல கோபப்படுவார், இயேசு என்னோடு கூட எனக்கு சாபங்களை கொடுத்துருவாரோ அப்படி அவள் பயப்படுகிறாள், அவள் நடுங்குகிறாள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பயந்து நடுங்கி ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்தாள். பயந்து நடுங்கி ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்தாள். இயேசு என்ன சொல்ல போகிறாரோ? என் ஆண்டவர் பாருங்க பிரியமானவர்களே, மகளே மகளே மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஓ, எத்தனை அருமையான ஆண்டவர்! குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரையா, குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. பேசத் தொடங்கியதும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுரம்மா. பேசத் தொடங்கியதும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுரம்மா. பார்க்க தொடங்கியதும் பார்வையெல்லாம் பாவி என் வேலே அம்மா. பார்க்க தொடங்கியதும் பார்வையெல்லாம் பாவி என் வேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. குஷ்டரோகியவரை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகிய கையினால் கூசாமல் தொட்டவர் இந்த பெண்மணியை பார்த்து, ஏ என்னை தொட்டுட்டியே, ஏ நீ தீட்டுப்பட்டுட்டியே, என்னை தீட்டாக்கிட்டேன்னு சொல்லுவாரோ? குஷ்டரோகியே கையால தொட்டவரையா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். உங்களை புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் மனுஷர் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க சொந்தம் உங்களை புறக்கணிக்கலாம், உங்க பந்தம் உங்களை புறக்கணிக்கலாம், இதே உங்களை புறக்கணிப்பதில்லை மகளே சொல்றாரு. பேச தொடங்கினதும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுது. ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து, மகளே மகளே, மை டாக்டர், என் மகளே, விசுவாசமனை ரட்சித்தது. எத்தனை இனிமையாய் பேசுகிறார். வேதனை நீங்கும்படி, வேதனை நீக்கும்படி ஆண்டவர் எத்தனை இனிமையாய் பேசுகிறார். ஒரு பேச்ச கேட்டாலே உன் வேதனை நீங்கி போயிடும் பிரியமானவர்களே. வேதனை நீங்கி போயிடும். பேச்ச கேட்டீங்கனாலே, சத்தியத்தை கேட்டு அவருடைய வசனத்தை தியானித்தாலே வேதனை நீங்கும், வேதனை நீங்கும். இந்த வசனத்தை படிச்சு படிச்சு எத்தனை முறை என் வேதனை தேவன் மாற்றி இருக்கிறார். வேதனை மாறும். பேச தொடங்கின வேதனை மாறும். அவர் தொட்டா, அவர்களை தொட்டா, ஆனா அவர் தொடுகிற இடத்துக்கு வரணும். அவர்களை தொடுபடி வரணும். நீங்க அவரை தொடக்கூடிய இடத்துக்கு வரணும், பக்கத்துல வரணும், அவரை நெருங்கணும், அவரை நெருங்கணும், வசனத்துல நெருங்கணும், வார்த்தையில நெருங்கணும், வேதத்தோட நெருங்கணும். வேதத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம். அவரை தொட்டு விடுவீர்கள், இயேசுவை தொட்டு விடுவீர்கள். ஓ ரபஷபங்கரி பிரிபி கபனமரபா. வல்லமை உங்களை தொடுகிறது, தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. நீங்க விடுதலை அடைய போகிறீர்கள். சுகத்தை பெற்றுக்கொண்டான். சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, ஆண்டவர் சாட்சி, ஆண்டவர் அவர் பெரிய சாட்சியை சொல்லுகிறார். ஐயா, நான் ரொம்ப பாவி ஐயா, என் பேரே பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு உலகம் என்ன கூப்பிடுது. ஏன்னா அவ்வளவு பயங்கரம். என் கதை என்ன தெரியுமா? நான் அன்னைக்கு இப்படி ஒரு டாக்டரை பார்த்தேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த டாக்டர் இந்த மருந்தை கொடுத்தாரு. ஒண்ணு எனக்கு வேலை ஆகல. இங்க அவர் இன்னொரு இடத்துக்கு முக்கியமா அவசரமா போகணும். ஆனா அவருக்கு காரியம் எல்லாம் ஒண்ணு பெருசா இல்ல. அது எப்படியும் போய் சுகமாக்குவார், அவருக்கு தெரியும். ஆனா நின்று நிதானமா கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நின்று நிதானமா கதையை கேட்கிறார். சொல்லுமா அவன் கதையை சொல்லு. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு டாக்டரை பார்த்தையா. அந்த டாக்டர் இப்படி சொன்னாரு, இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டேன், அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு டாக்டரை பார்த்தேன். 1-2 டாக்டர் இல்ல. வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்கள் பணம்லாம் செலவழிஞ்சிருச்சியா. நிறைய பணம் வச்சிருந்தையா ஐயா, நிறைய பாக்கெட்ல பணம் இருந்துச்சு, நிறைய சொத்து இருந்துச்சியா, எனக்கு நிறைய சோகம் இருந்துச்சியா, எசையா எல்லாத்தையும் செலவழிச்சுதையா. ஆனா வேதம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது, சற்றாகிலும் குணம் கிடைக்கல. எத்தனை இன்னைக்கு கருவிகள் இருக்கிறது, எல்லா கருவிகளையும் நான் போயிட்டு வரேன், எல்லா கருவிகளையும் டெஸ்ட் பண்ணி வியாதியை கண்டுபிடிக்க முடியல. அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர், இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர். இவருடைய வியாதி அப்படிப்பட்டதுதான்.
பல டாக்டர்கள், அநேக டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. இனி பணம் செலவழிக்க வழி இல்ல, பணம் எல்லாம் செலவழிச்சு போச்சுது. அநேக டாக்டர்கள் எத்தனை டாக்டர் இடத்துல எத்தனை இடங்களுக்கு ஏறி இறங்கி இருக்கிறான், எத்தனை டாக்டர்களை பார்த்துட்டா. ஆனா ஒரு டாக்டரால இவளை சுகமாக்க முடியல, ஒரு டாக்டரால அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியல. நிறைய மருந்து சாப்பிட்டிருக்கிறான், மருந்துனால அவள் வருத்தப்பட்டிருக்கிறான், மாத்திரையினால வருத்தப்பட்டிருக்கிறான். ஓ காரியம் பயங்கரமான அவளை எல்லாம் சொல்லுகிறான். இப்படிதான் என் வாழ்க்கை, இத்தனை வருடமா மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன், இத்தனை வருடமா என் வாழ்க்கையில பிரச்சனை மாறாம இருக்குது. எல்லா ஆண்கள்ட்ட விவரமா சொல்லுகிறா. இது வியாதி எனக்கு வந்து 12 வருஷம் ஆச்சுது. யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, ஊருக்காரங்க யாரும் என்கிட்ட என்ன அன்பா இருக்க மாட்டாங்க. ஐயா நீங்க நான் மகளே சொன்னீங்களே, என் வியாதியை குணமாக்குனீங்களே. அவள் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தால். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்களை தொடப்போகிறார். இன்றைக்கு வியாதி குணமாக போகுது, இந்த மன காயங்கள் ஆற்றப்பட போகிறது. மனதில் காயம் இருக்குதா, மனதில் வேதனை இருக்குதா, ஐயோ பற்றாக்குறை நிமித்தமாய், ஓ பிள்ளைகளே அப்படிங்கிற ஒரு குறைவு, இல்லைன்னா வறுமைங்கிற ஒரு குறைவு, ஏதோ ஒரு குறை நிமித்தமாய், உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமாய் உடைய மனம் காயம் அடைந்து போய் இருக்கிறது, மனம் வேதனைப்பட்டு போய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவை தேடுங்க. இயேசுவே நீ குடிக்க மாட்டேன்பா, இனி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இவ்வளவு நல்ல தெய்வம் இருக்கிறீர், உங்களுடைய கரத்திலே நற்பணிக்க வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்க வேதனை நீங்க போகுது, இயேசுவின் வேதனை நீங்க போகிறார். உங்க வேதனை நீங்க இன்னைக்கு நீங்க சுகமாயிருக்க போகிறீர்கள். மகனே உன் வேதனை நீங்க சுகமாயிரு, ஆனா நீங்க இயேசுவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த மகன் இயேசுவுக்கு சாட்சி சொல்லுகிறார், இயேசுவினிடத்திலே காரியங்களை அறிவிக்கிறார். ஐயா என் காரியம் இப்படி, அவள் நீண்ட ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம், ஒரு நீண்ட காரியத்தை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஐயா இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்தது ஐயா. ஆனா நான் நினைச்சிட்டு வந்தேன், வீட்டுல இருந்து வரும் பொழுதே விசுவாசத்தோட வந்தேன், உங்களை தொட்டா போறோம் சுகம் கிடைச்சிருன்னு நினைச்சு வந்தேன். அப்படியே எனக்கு சுகம் கிடைச்சிட்டு. பிரியமானவர்களே விசுவாசத்தோடு வாங்க, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் சுகம் அடைவீர்கள், இன்றைக்கு நீங்கள் சுகம் அடைவீர்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. நன்றியோடு கூட நன்றியோடு கூட ஆண்டவரை தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. Thank you Lord, thank you Jesus. நாம் ஜெபிக்கலாம். Ora bashil diri banklara ba ori khabala ba ba diri khabala ba ba diri bashil diri banklara ori khabala ba ba diri la ba ba shiri khabala ba diri khabala ba ri banklara ba ri bankala ba ri khabala ba diri khabala ba ori khabala ba isu pension நாங்க வந்திருக்கோம்ப்பா. இன்னைக்கு நாங்க மறுபடியும் வந்திருக்கோம்ப்பா. இந்த நேரத்துல ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கு நான் வியாதியில வந்திருக்கலாம்ப்பா, நெருக்கட்டுல வந்திருக்கலாம்ப்பா, நாங்க நெருக்கட்டுல வந்திருக்கோம்ப்பா. இன்றைக்கு பாருங்கப்பா, இவன் சப்பா எல்லாரும் கொஞ்சம் பேர் சப்பா நெருக்கட்டுல வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வியாதியில வந்திருக்காங்க, எதுனாலும் வந்திருக்கலாம். இன்றைக்கு அப்பா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. இன்னைக்கு சப்பா நீங்க கை வச்சு நீங்க சுத்தமாக்க போறீங்கப்பா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கீங்களா? ஏதாவது குறிச்சு பயந்து கொண்டு இருக்கீங்களா? என்ன பண்ண இந்த ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது? ஒருவேளை நீங்க வேதனை வச்சு இல்லைன்னா உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு பயப்படுறீங்களா? ஒருவேளை வருஷங்களா இருக்கா ஒரே ஒரு வியாதி, ஆனா வருஷங்களா இருக்குதுன்னு. ஒருவேளை அந்த பெண்மணி அவளுக்கும் நிறைய 12 வருஷம் ஆயிடுச்சு, 12 இயர்ஸ் அவளும் கஷ்டப்பட்டா. அவளுக்கு டாக்டர் ஏகப்பட்ட டாக்டர் போனா. அவர் 1-2 கிடையாது, அவ நிறைய டன்ஸ் ஆஃப் டாக்டர் பார்த்திருக்கா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அப்படியா? நீங்களும் டன்ஸ் ஆஃப் டாக்டர் பார்த்திருக்கீங்களா? உங்க காசெல்லாம் இன்றைக்கு வீணாயிட்டா. இந்த டாக்டர் பார்த்தேன், அந்த டாக்டர் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த செய்தி நீங்க கேட்ட உடனே, இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்ட உடனே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நீங்க காண போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க போகுது. விசுவாசம் அந்த பெண் அவ விசுவாசிச்சாள். நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது நான் சுகமாயிருவேன். அந்த விசுவாசம் வச்சு அவ தொட்டா. அவ விசுவாசம் இல்லாம தொட்டானா அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஆனா விசுவாசத்தோட தொட்டா. எனக்கு இது இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது எனக்கு ஹீல் ஆயிடும், எல்லாம் ஹீல் ஆயிரும்னு அவர் நம்பிக்கை வச்சா. இன்றைக்கு நீங்களும் நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையில இருக்க தடை, உங்க வாழ்க்கையில முன்னேற விடாத தடை இன்றைக்கு எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து போகும்போது இன்றைக்கு எல்லாம் மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மாற போகுது, அது நீங்க காண போறீங்க. இன்னைக்கு தான் அது இன்றைக்கு காண போறீங்க. இன்னைக்கு ஒருவேளை கலங்கிட்டு இருந்தா கூட, இன்னைக்கு அந்த வியாதியில இருந்தா கூட இயேசு இருக்கிறார். அவர் எல்லாத்தோட அவர் இந்த சின்ன டாக்டரோட, இது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன டாக்டர் தான், ஆனால் அவர் பெரிய டாக்டர், அவர் பெரிய வைத்தியர். இன்றைக்கு ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு இருக்கீங்களா இந்த வியாதி குறிச்சு? நீங்க பிரேயர் பண்ணாலே போதும், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க காசு செலவில்லைக்க தேவையில்ல, இல்ல எது கூட தேவையில்ல. நீங்க பிரேயர் பண்ணா போதும், நம்பிக்கை வச்சு பண்ணா போதும். அந்த பேர் நம்பிக்கை வச்சு பண்ணும்போது வாழ்க்கையில இருந்து எல்லாம் மாறிட்டு உங்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் வைக்கும் போது வாழ்க்கையில எல்லாம் நல்ல வச்சு
நிறைவேற்றல, இன்றைக்கு நீங்களே விசுவாசம் வைங்க. ஒருவேளை நீங்க நினைக்கல எதுக்கு எனக்கு நிறைவேறல, உங்களுக்கு அப்போ விசுவாசம் இல்லை. இப்போ நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த மெசேஜ் கேட்ட பிறகு நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். விசுவாசம் தான் உங்களுக்கு எல்லாம் தேவை. எது தேவைன்னா வெறும் விசுவாசம். அந்த விசுவாசம் தான். இன்றைக்கு விசுவாசத்தை, இன்னைக்கு உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை நீங்க 0% ஆக்கிடாதீங்க, கீழே ஆக்கிடாதீங்க. அது 100 இருக்கட்டும். அது உங்க விசுவாசம் 100 இருக்கட்டும். அது 0 ஆக்க விடாதீங்க. உங்க விசுவாசம் ஃபுல்லா இருக்கட்டும். இன்றைக்கு நீங்க அந்த விசுவாசத்துல இருந்து வாங்க. ஒருவேளை தாவீது அவன் எந்த இடத்துல செருப்பு இல்லாமலே ஓடினாலும், ஒருவேளை அவன் சொந்த மகன் வச்சே அவன் செருப்பு இல்லாமலே ஓடி இருக்கலாம். அவன் சொந்த மகன் வச்சே ஒரு இடத்துல செருப்பு இல்லாமலே ஓடினான். ஆனா அதே இடத்துல அவர் ரிட்டர்ன் வந்தா பாத்தீங்களா, அவர் ரிட்டர்ன் வரும்போது அவர் ராஜாய் வந்தான். எந்த இடத்துல அவன் அவமானப்பட்டு போனானோ அதே இடத்துல அவர் ராஜாய் வந்தான். இன்னைக்கும் நீங்க எந்த இடத்துல எம்பாரசிங்காய் போறீங்களோ அதே இடத்துல நீங்க வந்து உங்களை இயேசுவை தலை உயர்த்துவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல, எந்த இடத்துல நீங்க ஒருவேளை நீங்க அவமானப்பட்டுக்கலாம், ஒருவேளை என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதே இடத்துல உங்க தலையை உயர்த்த போறாங்க. இயேசு உங்க தலையை உயர்த்த போறாங்க. இன்னைக்கு எல்லாம் தேவைனா விசுவாசம் தான். இன்றைக்கு அந்த பெண்மணி கூட அந்த விசுவாசத்தை வச்சுதான் அவ போனாள். அவ விசுவாசம் வச்சுதான் போறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது எனக்கு ஒரு வல்லமை இருக்க போது ரிலீஸ் ஆச்சு. அந்த வல்லமை இயேசுகிட்ட ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கும் உங்களுக்கும் அந்த வல்லமை ரிலீஸ் ஆக போகுது. உங்க வாழ்க்கையிலும் அந்த வல்லமை ரிலீஸ் ஆக போகுது. அந்த வல்லமை ரிலீஸ் ஆக இன்றைக்கு நீங்க வைக்க போறீங்க. இன்றைக்கு அந்த விசுவாசம் எல்லாம் இன்றைக்கு நீங்க சொல்ல போறீங்க, இன்றைக்கு போறீங்க. அவர் சாட்சி சொன்னார். அந்த பெண்மணி சாட்சி சொன்னார். 12 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் இந்த டாக்டர், ஒரு மாசம் அந்த டாக்டர், ஒரு நாள் இந்த டாக்டர் அப்படின்னு ஏகப்பட்ட டான்ஸ் ஆஃப் டாக்டர் பார்த்தா கூட அது சாட்சி சொன்ன. இவ்வளவு டாக்டர் பார்த்தேன், ஆனா இதுல நீங்க மாத்திரை எடுக்கவே சொல்லல, நான் வெறும் நம்பிக்கை வச்சு பார்த்தேன், இன்றைக்கு எல்லாம் ஆச்சு அப்படின்னு அவர் சாட்சி சொல்ல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சாட்சி சொல்ல அளவுக்கு இயேசு உங்களை வைக்க போறார். இன்றைக்கு அந்த வல்லமை ரிலீஸ் ஆக உதவி செய்ய போறார். இன்றைக்கு எல்லாம் வேணும் நான் விசுவாசம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க விசுவாசத்துல கீழே இருக்கீங்களா, தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா, இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் ஃபுல்லாக இயேசு உதவி செய்வார். இன்னைக்கு ஒருவேளை இது உங்க பிசாசு உங்க வாழ்க்கையில எழுந்திருக்கலாம். நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசம் இல்லாமல இருக்கலாம், இந்த பிசாசு எழுந்துட்டானே அப்படின்னு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அந்த பிசாசு வந்து ஒருவேளை எலியாவின் வாழ்க்கையில அப்படிதான். அந்த பாலன் நேரம் முடிச்சிட்டு, அந்த பாலர்கள் மக்களுக்கு அவங்க நேரம் முடிச்சிட்டு அவங்க ஒரு அக்கினியை கொண்டு வரல, ஆனா எலியா ஜோம்னும் போது அவர் 2 நிமிஷத்துல ஜோம்னார். விசுவாசத்தோட ஜோம்னான். ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த அக்கினி வந்துச்சு. அவன் அக்கினி வரச்ச இது எலியாவின் நேரம். இன்றைக்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். தான். இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்களா, நீங்க எலியா விசுவாசம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எலியாவின் நேரம் எழுபது. உங்க நேரம் எழும்புது. சத்துருவின் நேரம் முடிந்து போயிட்டு. இது உங்க நேரம், இது நம்மளோட நேரம். இன்னைக்கு விசுவாசத்தோட நாங்க எல்லாம் காட்ட போது, எல்லாம் எங்க சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது. இன்றைக்குப்பா எங்க கூட இருங்க. இன்றைக்கு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், இந்த மெசேஜ் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஏசப்பா ஒருவேளை அவங்க பயந்து கொண்டு இருக்கலாம்ப்பா. இப்ப இந்த ஜெபத்தை கேட்கிறவங்க பயந்து கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு ஒருவேளை அவங்க வியாதி இருந்தாலும், இன்றைக்கு அந்த வியாதி இன்றைக்கு மாயமா மறைய வைங்கப்பா. அது திருப்பி வந்துடக்கூடாது. ஒன்ஸ் நீங்க சுகமாக்கும் போது அந்த வியாதி திருப்பி வராதே. இன்றைக்கு நீங்க சுகமாக்கிட்டீங்கன்னா, ஒரு மனுஷ வாழ்க்கையில சுகமாக்கிட்டீங்கன்னா அந்த வியாதி வராது. அந்த வியாதி மறுபடியும் வராது. அந்த எந்த வியாதியை நீங்க சுகமாக்கிட்டீங்களோ அதே வியாதி வராதுப்பா, மறுபடியும் வராது. நீங்க ஃபுல்லா ஹீல் பண்ணிட்ட பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இன்றைக்கு உங்க பரலோகத்துல இருந்து இன்றைக்கு அப்பா உங்க மக்களின் காருங்கப்பா. இவரசப்பா ஏகப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சப்பா சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவேளை பயந்துருக்காங்க, இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியா இருக்க போறாரு. அந்த பெண்மணி எப்படி சாட்சியா சொல்லிச்சாலோ, அவ எப்படி சாட்சியா சொல்ல அதே மாதிரி இன்றைக்கு உங்களை கொண்டு சாட்சியா இருக்க வைக்க போறா. இன்றைக்கு விசுவாசத்தோட ஜோம்னுங்க, என் கூட விசுவாசத்தோட ஜோம்னுங்க. உங்களுக்குள்ள மாறிடும். இன்றைக்கு நீங்க புதுசா ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க சொல்லுவீங்க என்னோட பழைய இது
போயிட்டு என்னோட பழைய உரம் போயிட்டு இப்போ எனக்கு புது ஏசப்பா இன்றைக்கு ஒரு புது அக்கினி ஊற்றி இருக்கிறார். எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல வைக்க போறாரு. இன்னைக்கு ஒருவேளை வேதனை இருக்கீங்களா? வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே. இன்றைக்கு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு வேளை வேதனை துன்பம் உங்க வாழ்க்கையில இருக்குதா? இன்றைக்கு வேண்டிடுவேனே. இன்றைக்கு நீங்க வேண்டுங்க. அவர் எல்லாமே மாற்றுவார். அவர் எல்லாமே மாற்றுவார். உங்களுக்கு நல்லதா மாற்றுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாராவது கைவிட்டுட்டாங்களா? டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா? இல்ல மனுஷங்க கைவிட்டுட்டாங்களா? இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில கைவிட மாட்டார். நீங்க யார் வேணாலும் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஒரு லீஃப் கூட விழாது. இன்றைக்கு ஒரு மரத்துல இயேசுப்பா, இன்றைக்கு நீங்க லீஃபா இருக்கும் போது ஒரு உங்க இதுல இருந்து உங்க ட்ரீல இருந்து ஒரு லீஃப் கூட விழாமல இயேசுப்பா காக்க போறார். இன்றைக்கு அவ்வளவு வல்லமை. இன்றைக்கு இந்த கொரோனா வியாதி குறிச்சு பயந்தாலும், இன்றைக்கு ஒருவேளை இந்த வியாதி வந்துன்னு பயந்தா கூட இன்றைக்கு எல்லாம் இந்த வியாதி எல்லாம் அகரப்பட வைக்க போறார். இன்றைக்கு ஒருவேளை அந்த பெண்மணி பேரு, அவ பேரு வந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தா கூட, இன்றைக்கு அவர் இயேசு தொட்ட போது விசுவாசத்தோட தொட்ட போது அவருக்கு பெரிய அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு வருஷங்களாச்சா, இவ்வளவு உங்களுக்கு 12 வருஷத்துக்கு மேலே இருக்கா, இல்லைன்னா அதுக்கு 2 வருஷமா இருக்கா, 1 வருஷமா இருக்கா, 2 மாசமா இருக்கா, 1 மாசமா இருக்கா, இன்றைக்கு ஜோம்னுங்க. இன்றைக்கு விசுவாசத்தோட ஜோம்னுங்க. அந்த அற்புதம் உங்க உள்ளத்துல காண்பீங்க. அந்த அற்புதம் நீங்க காண்பீங்க. இன்னைக்கு ஒருவேளை சத்துரு உங்களுக்கு சூழ்ந்தனா கூட, இன்றைக்கு குடிப்பழத்துல இருந்து இருக்கீங்களா, அது குடிப்பழத்துல இருந்து அது உங்களுக்கு நகர இன்றைக்கு உதவி செய்வார். ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது கிஃப்ட் கொடுக்க மாட்டாரு. சாரோஸ் ஆட் பண்ண மாட்டாரு. ஒருவேளை நீங்க பாவத்துல இருக்கீங்களா, ஒருவேளை நீங்க ஏதாவது அந்நிய தேசத்தை வணங்குறீங்களா, இன்றைக்கு வணங்காதீங்க. இனிமே உங்களுக்கு சாரோஸ் வராது. ஒருவேளை சாரோஸ் ஏன் வருதுன்னு, why the sorrows is with me, why the sorrows is coming with me, are you worried about it? Don't worry, the sorrow will never come again if God forgives your sin. அப்படின்னு இன்றைக்கு நீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருந்து எல்லா சின்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில புது காண போகுது. இன்றைக்கு உங்க சாரோஸ் எல்லாம் இன்றைக்கு மறைய போகுது. உங்க எல்லா கஷ்டங்கள் இன்றைக்கு மறைய போகுது. ஒருவேளை நீங்க குடித்துல இருக்கீங்களா, எல்லாம் மாற போகுது. அந்த பழக்கமே மாறிடும். இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரப்போகுது. இன்றைக்கு உங்க குடும்பத்துல சந்தோஷம் வரும். உங்க ஜாயிண்ட் குடும்பத்துல சந்தோஷம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் காண போகுது. இந்த நாட்கள் உங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா காண போகுது. ஒருவேளை தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டுருங்க. ஒருவேளை நினைக்கிறீங்களா ஏன் இந்த சாரோஸ் வருதுன்னு, ஒருவேளை தப்பு செஞ்சு வந்திருக்கும். நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாம தப்பு செஞ்சா கூட இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க. அந்த பிசாசு எல்லா வல்லமை இன்றைக்கு அழிய உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு இதை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை சில பேர் வியாதின்னு கேட்டுக்கொண்டு இருந்தா கூட அவங்க வியாதி நீங்க மாற்றீங்க. அவங்களுக்கு விசுவாசத்தை ஊற்றி நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல ஆமென், ஆமென். Yes, Lord Jesus. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். வியாதியை நீக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகனே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொண்டபடியினால், அற்புதத்தை பெற்றுக்கொண்டபடியினால், இனி வேதனைகள் அவர்களை அழுத்தாதபடி, வருத்தங்கள் அவர்களை அழுத்தாதபடி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமை கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.